ஏனுங்க இந்த பாம்பத்துக்குள்ளே கை விட்டிங்களா கடிச்சிட்றாதுங்களாக்கு அப்படின்னு ரவிக்குமார் சொல்லி முடித்த அடுத்த செகண்டு அப்படி திரும்பினா ரஜினி சார் இல்லை அனுமோன் சார் அந்த ஸ்லாங் அவருக்கு பிடிச்சது அந்த ஸ்லாங்கு தான். நாசர் வந்து எம்எல்ஏ வந்து மினிஸ்டர்லாம் ஆகிறாரு, கதையில் ஃப்யூச்சரில் ஆகிறாரு. ஸோ பிஏ மாதிரி வச்சுக்கலாம். சரி அதில் என்ன காமெடி கிடைக்குன்னு அவர் மைண்டில் செட் ஆயிடுச்சுன்னா, சார் சூர்யாவை போடுங்க, சிங்கம் புலியை போடுங்க, வடிவேலை போடுங்க, அவரே சொல்லுவார். அப்போ அவரோட 2 குழந்தைகளும் வந்தாங்க, அந்த சௌந்தர்யா அந்த குழந்தைங்க 2 பேரும். சார் உங்கள் ஃபேன் ஆகிட்டாங்க பொண்ணுங்க அப்படின்னு. ஸோ தேட்டருக்கு வெளியவே பேசி காமிச்சேன். அப்போ ஷோல்டரில் தட்டி கொடுத்து நல்ல ஆக்டிங்கு, நல்ல அந்த டைலாக் டெலிவரி சூப்பர். ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் நீங்கள் என் கூட ஆக்ட் பண்ணுறீங்கன்னு போயிட்டார். ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் நான் இல்லை. ஸோ அவர் ப்ரெஸ் பண்ணியிருக்காரு, இதில் அனுமோனுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கணும். ஸோ இப்போ ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே வருது, 75th பர்த்டே அண்ட் 50 years ஆஃப் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது தான் எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. அப்படி இருக்கச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, படையப்பா படம் ரிலீஸ் ஆகுது அண்ட் உங்களோட அதில் பெர்ஃபார்மன்ஸ் பாம்பு பொத்துக்குள்ளே கை விடுறது இப்போ வரைக்குமே ஒரு பெரிய டாக்காக வந்து பேசப்படுது, அப்ரிஷியேட் பண்ணப்படுது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறீங்களா? ஒரு கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணேன். அந்த படத்தில் நடித்ததை ரஜினி சார் ப்ரீவியூ பார்க்க வந்தார். பார்த்துட்டு வந்துட்டு, அனுமோன் எனக்கு தெரியும் அவர் நல்லா, அனுமோன் அது என்ன ஸ்லாங், அது ஒரு டைப்பாக பேசுகிறீங்களே அப்படின்னாரு. அந்த விஐபி படம் பார்த்துட்டு வெளியே தேட்டருக்கு வெளியே வந்தோடனே அப்போ சொன்னேன், இல்லை சார் இது கொங்கு தமிழ், இது கொங்கு தமிழ்னா இன்டீரியர் தமிழ், அந்த ஊர் வில்லேஜ் சைடு தான் இந்த மாதிரி பேசுவேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்போ அவரோட 2 குழந்தைகளும் வந்தாங்க, அந்த சௌந்தர்யா அந்த குழந்தைங்க 2 பேரும். சார் உங்கள் ஃபேன் ஆகிட்டாங்க பொண்ணுங்க அப்படின்னு. ஸோ தேட்டருக்கு வெளியவே பேசி காமிச்சேன். அப்போ ஷோல்டரில் தட்டி கொடுத்து நல்ல ஆக்டிங்கு, நல்ல அந்த டைலாக் டெலிவரி சூப்பர். ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் நீங்கள் என் கூட ஆக்ட் பண்ணுறீங்கன்னு போயிட்டார். பட் ஒரு 6-7 months கேஎஸ் ரவிக்குமார் ஃபோன் பண்ணுறாரு. சார் நீங்கள் எப்போ ரஜினி சாரை பார்த்தீங்க? சார் இல்லை சார் விஐபி ப்ரிவ்யூ பார்க்க வந்தார், அதுக்கப்புறம் இடையில நான் பார்க்கல அப்படின்னா. இல்லை இப்போ நாங்கள் மைசூர் ஷூட்டிங் வந்துட்டோம் படையப்பா படத்துக்கு. ஸோ இங்கேயே வந்து 10 தரம் கேட்டார் அனுமோனுக்கு என்ன கேரக்டர். ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் நான் இல்லை. ஸோ அவர் ப்ரெஸ் பண்ணியிருக்காரு, இதில் அனுமோனுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ எனக்குன்னு நான் சொல்ல வரல, ரஜினி சாரோடைய ஒரு பெரிய குணாதிசயம் என்னென்னா, கரண்ட்டில் அப்கமிங்கில் உள்ள எல்லாருமே யூஸ் பண்ணுவார். அவர் மைண்டில் செட் ஆயிடுச்சுன்னா, சார் சூர்யாவை போடுங்க, சிங்கம் புலியை போடுங்க, இவரை போடுங்க, அவர் வடிவேலை போடுங்க, அவரே சொல்லுவார். ஸோ அந்த குணம் இருக்குது. தான் நடித்திருந்தாலும் தன் கூட இவங்களும் நடித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவர். ஸோ அந்த விதத்தில் ரவிக்குமார் சொன்னார், இந்த மாதிரி கேட்குறாரு, நீங்கள் ஒரு டைரக்டரு, ஸ்கிரிப்டில் கிடையாது, நீங்கள் நேராக வந்து புறப்பட்டு மைசூர் வந்துடுங்க, டிக்கெட்டெல்லாம் போட சொல்ல வந்துடுங்க, நான் ஸ்கிரிப்ட் சொல்கிறேன், இதில் என்ன பண்ணால் நீங்களே டிசைட் பண்ணுங்கன்னு எங்கிட்ட பொறுப்பு. நம்மளும் ஒரு பேசிக்காக ஒரு கதை ரைட்டரு அண்டு டைரக்டருங்கிறதுனால அந்த பொறுப்பை கொடுத்தாரு. நான் போய் அவுட்லைன் சொன்னார், கேட்டோன்னே எனக்கு என்ன ஐடியா வந்ததுன்னா, அந்த கதையை கேட்டோன்னே, சார் ரஜினி சார் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில், ரமேஷ் கண்ணா ஒரு பெரிய குரூப்பே இருக்குது காமெடிக்கு. பட் வில்லன் சைடில் காமெடிக்கு ஆள் இல்லை, நாசர் அண்டு இவங்க இதில் வந்து ஆள் இல்லை. ஸோ இந்த சைடில் ஏதாவது ஒரு காமெடி கேரக்டர், என்ன மாதிரி கேரக்டர் வச்சுக்கலாம். நாசர் வந்து எம்எல்ஏ வந்து மினிஸ்டர்லாம் ஆகிறாரு, கதையில் ஃப்யூச்சரில் ஆகிறாரு. ஸோ பிஏ மாதிரி வச்சுக்கலாம். சரி அதில் என்ன காமெடி கிடைக்குன்னு. சார் ஏதோ ஒன்று பண்ணுவோம் சார், சரி ஃபிக்ஸு. ரஜினி சார் ஓகே ஒரு பிஏ மாதிரி தான், ரைட் நல்லாயிருக்கும் சொல்லிட்டாரு. மைசூர் போயிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஷாட் வைக்கிறாங்க. அப்போ ரவிக்குமார் இயக்குனர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சார் இதுக்கு முன்னாடி ரஜினி சார் வந்து பாம்பெல்லாம் பிடிச்சிட்டு என் பேர் படையப்பா இளங்க அந்த பாட்டெல்லாம் பாடி முடிச்சிட்டாரு. இந்த பாம்பு பிடிச்சதெல்லாம் நீங்கள் பார்த்த சென்ஸில், நீங்கள் எங்கேருந்தோ பார்த்த சென்ஸில் பாம்பெல்லாம் பிடிக்கிறீங்களா, கடிக்காதா கொத்தாதா பயம் இல்லையா, இந்த மாதிரி கேளுங்க, அவர் வரும்போது கேளுங்க அப்படின்னாரு. அது ரவிக்குமார் சொல்லி முடித்த அடுத்த செகண்டு அப்படி திரும்பினா ரஜினி சார் இல்லை அனுமோன் சார் அந்த ஸ்லாங்கு அவருக்கு பிடிச்சது அந்த ஸ்லாங்கு தான். ஸோ அந்த ஸ்லாங்கு விட்டுறாதீங்க, அந்த டைப்லேயே பேசணும் அப்படின்னு. சரிங்க சார், ஏனுங்க இந்த பாம்பத்துக்குள்ளே கை விட்டிங்களா கடிச்சிட்றாதுங்களாக்கு அப்படின்னு. கடிச்சிடாலாம் கொத்தாத அப்படின்னா அது ஸ்லாங் அடித்தோன்னா எல்லோரும் கை தட்டினார், அவரே நைஸ் அப்படின்னார். ஸோ அதே சீனில் மறுபடியும் வீட்டுக்குள்ளே ஒரு ஷாட் இருக்கும்போது ராதா ரவி அண்ணன் என்ன பண்ணுவார்னா எல்லாரையும் அனுப்பிச்சிடுவார். ஏன்னா ரம்யா கிருஷ்ணன் ரஜினி சாரை பார்க்குறது சரி லவ் இடைஞ்சலாக இருக்குன்னு எல்லாரையும் அனுப்புவார். போகலான்னு நினைக்கும் பொழுது ரஜினி சாரை அனுமன் சார் அவர் ராதா ரவி கூப்பிட்டு போகும்போது மறுபடியும் ஓடி வந்து ஒரு தடவை கேளு. அவருக்கு அந்த ஸ்லாங் பிடிச்சிது. ஸோ ஒரே சீனில் 2வது தரம் சொல்லுவேன், சேம் டைலாக். அப்புறம் லஞ்ச் பிரேக் வந்தது.
அப்போ நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இப்போ ஒரே சீனில் 2 தரம் பேசும்போது ரசிக்கிறாங்க. அப்போ நானும் ரவிக்குமார் சார், ரஜினி சார்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது சொல்லிட்டேன், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேறு டைலாக்கு எழுதாதீங்க. இது ரஜினி சார் ஸ்க்ரீனில் எப்பெல்லாம் நான் அவர் கூட வர்றேனோ, அவர் பார்க்கும்போது இதையே கேட்குறேன்னு சாப்பிட்டு சிரிச்சிட்டாரு. அவர் மதியம் நல்லா சாப்பிட மாட்டார் பேசிக்காக, ஏதாவது ஜூஸ் மாதிரி அந்த மாதிரி சாப்பிடுவார். அப்படி ஒன்று சிரிச்சு நைஸ். இது என்ன ட்ரெண்டுன்னா, முதல்ல எண்ணத்த கண்ணையன்னு ஒரு ஆர்டிஸ்ட்னார். அவர் பேர் எடுத்ததே நான் படத்தில் த்ரூ அவுட்டாக தான் பேசுவார். அவர் ஸ்க்ரீனில் வந்தாவே எண்ணத்தை பண்ணி எண்ணத்தை, அதனாலே அவர் பேரே அதுக்கப்புறம் எண்ணத்த கண்ணையன். அந்த மாதிரி இதில் தான் த்ரூ அவுட் பேசினேன். அது த்ரூ அவுட் பேசும்பொழுது அது 2 சீன் முடிஞ்சு 3வது சீன் நான் வந்தாவே ஆடியன்ஸ் ரெடி ஆகிட்டேன், இதைத்தான் கேட்க போகிறான்னு. ஸோ அது மாதிரி எக்ஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமையிறது வந்து லக்கு தான். இது ஏன்னா பிளானிங் இல்லாமல் ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் ஒரு பேர் எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அது உண்மையிலேயே நான் நன்றி சொல்ல வேண்டியது இந்த நேரத்தில் இயக்குனர் ரவிக்குமார் அவர்களுக்கும் ரஜினி சாருக்கும் தான். ஏன்னா அவங்க 2 பேரும் ஒத்துக்கலான்னா நாம் இப்படி பேச முடியாது. படையப்பாவுக்கு பிறகு தான் அனுமோகன் எக்ஸ்டாப்ளிஷ் ஆனது ஒரு நடிகராக. இதில் என்ன விசேஷம்னா, படையப்பா ரிலீஸுக்கு அப்புறம் நான் எந்த ஊருக்கு போனாலும், எந்த தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போனாலும் என் பேர் அவ்வளோவா தெரியாது, அனுமோகன். என்னை பார்த்தோன்னா ஏனுங்க நீங்கள் தான் அந்த பாம்பு பொத்து அப்படி. இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த பேர் எடுக்கும்போது நான் ஒரு நாள் வீட்டுக்கு காரில் போய் ஹார்ன் அடிக்கிறேன், கேட்டு திறக்கிறது. உடனே என் ஒய்ஃப் பையன்கிட்ட, அந்த பாம்பு வந்துச்சு போய் கதவை திறந்து விட்றேன் வீட்லேயே. நீங்கள் டைமிங் சென்ஸ் பற்றி பேசும்போது அஃப்கோர்ஸ் நிறைய திரைப்படங்களில் செந்தில் அண்ட் கவுண்டமணி சாரோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களோட டைமிங் சென்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதில் ஏதாவது ஞாபகம் இருக்கக்கூடிய விஷயத்தை ஷேர் பண்ணுங்களேன். இப்போ நீங்கள் வைதேகி காற்றுன்ற படம் பார்த்தீங்கன்னா, அதில் இந்த பெட்டர் மாஸ் காமெடி இன்றைக்கி வரைக்கும் ஃபேமஸ். இன்றைக்கி வரைக்கும் ஆக்சுவலாக அந்த சீனில் அவர் சைக்கிள் கடை வச்சுருப்பார். பட் எங்கள் ஊர் சைடில் சைக்கிள் கடையிலேயே பெட்டர் மாஸ் லைட் வாடகை கொடுவாங்க. கோயம்புத்தூர் பக்கம் அது அதிகம். ஸோ அப்போ பாஷாங்கிற ஒரு அசிஸ்டண்ட் அந்த அசிஸ்டண்ட்கிட்ட சொல்கிறாரு டைரக்டர், ஒரு 4-5 பெட்டர் மாஸ் லைட்டெல்லாம் மாட்டி விடைய வாடகை கொடுற மாதிரி. அது சொன்னோடனே பாஷாங்கிற அசிஸ்டண்ட் சொல்கிறான், சார் இந்த பெட்டர் மாஸ்னால் நானே அடி வாங்கி எங்கள் அப்பா கிட்ட அப்படின்னு. என்ன ஆச்சுன்னு, இல்லை நான் அது திறந்து இது எப்படிப்பா எரியுதுன்னு அமுக்குன்னு எல்லாம் பூரா சாம்பல் ஆகி போச்சுப்பா, வெய்ய அதை சீனா. ஸ்பாட்டில் அவன் சொன்னதுக்கு உடனே எடுத்த சீனுங்க. இன்றைக்கி ரெக்கார்ட் பிரேக் காமெடியில் பெட்டர் மாஸ் லைட்டுங்கிறது இது ஸ்கிரிப்ட்லேயோ யோசிச்ச வரல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இது படித்தது, தெரிந்தது, அறிந்தது, அடுத்தவங்க சொன்னது, கேட்டது எல்லாம் வச்சுக்கிட்டு அதை மைண்டில் வச்சுருந்தோம்னா சில நேரம் அதை ஸ்க்ரீனில் வர்றதுக்கு யூஸ் ஆகும். அப்படி தான் எல்லாருமே அப்படி. ஃபைனல் நோட்டாக படையப்பா ரீரிலீஸ் பொறுத்த வரையில் மக்களுக்கு நீங்கள் சொல்ல விருப்பப்படுறது? பொதுவாக ஒரு சாதனை படைக்கும் பொழுது தான் ஒருத்தர் சூப்பர்னு சொல்லுவாங்க. யாரையுமே எந்த ஒரு தொழிலையும் சூப்பர் அப்படிம்பாங்க. இல்லை உங்கள் பர்சனலான ஒரு விஷயத்தை நீங்கள் ஏதாவது பண்ணீங்க, ஒரு பிளேயராக இருக்கட்டும் சூப்பர்மா, நல்லா கோல் அடித்தா, இல்லை பேட்டில் 6 அடித்தா சூப்பர், இப்படி தான் பேர் எடுப்பாங்க பொதுவாக. பட் என்ட்ரி ஆகி ஃபஸ்ட்டு படத்துலேயே சூப்பர்னு பேர் வாங்கின ஒரே ஆள் ரஜினி சார் தான். சரி, எவனும் கிடையாது. முதல் படத்தில் இதில் அபூர்வ ராகங்களில் சும்மா தான் வந்துப்பார். பட் கேரக்டராக பண்ணுறது 3 முடிச்சு. அப்படி இந்த சிகரெட் தூக்கி போட்டு அந்த ஸ்டைல் பண்ணார் பாருங்க, அன்னைக்கே எல்லோரும் சூப்பர்ன்ட்டாங்க. ஸோ எவ்வரி டைலாக்ஸு புதுசாக இருக்கும் வருது, எவ்வரி ஆக்ஷன் அந்த ஸ்டைலு இதில் புதுசாக இருக்கும். ஒரு சினிமா துறையில் வந்தவுடன் சூப்பர் ஸ்டார் என்ற பெயர் எடுத்து 50 ஆண்டுகளாக இதே துறையில் சூப்பர் ஸ்டாராக விளங்கும் ஒரே ஒரு கலைஞன் உலக அளவில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மட்டுமே. அந்த உலக கலைஞனுக்கு என்னுடைய நன்றிகள். வாழ்த்து சொல்கிற அளவு வயசு இல்லை, என்னை விட ஒரு வயசு கூட நினைக்கிறேன் அவருக்கு. பட் இருந்தாலும் வாழ்த்து யார் வேணாலும் சொல்லலாம். இன்னும் இவருடைய பேரும் புகழும், இவருடைய லைஃப் ஸ்டைலு, அதாவது கடவுளுடைய அனுகிரகம், எந்த வித நோய்களுக்கு உட்படாமல் இன்னும் தீர்க்க ஆயுளோட இன்னும் சிறப்பாக தமிழ் திரையுள்ள செயல்படணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார்னு பேர் வந்தாலும் வரும். ஏன்னா இதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார். ஆக சூப்பர் ஸ்டார் அவர்கள் இன்னும் நீடூடி வாழ நாம் எல்லோருமே தாய் மூகாம்பியை வணங்கி அவருக்கு எல்லா வித வளங்களையும் கொடுத்து மூகாம்பிகை தாய் ரஜினி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.